ஒன்றிய பாஜக அரசின் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பு முயற்சிகளுக்கு தமிழ்நாட்டைப் போல கர்நாடகாவும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றான கொள்கை கொண்டு வரப்படும் என சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் வாக்குறுதியளித்திருந்தது. 2023ஆம் ஆண்டு முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்றதைத் தொடர்ந்து மாநில கல்விக் கொள்கை ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் கடந்த ஆகஸ்ட் மாதம் அளித்த அறிக்கையில் கர்நாடகாவில் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் கன்னடம் அல்லது அந்தந்த மாணவரின் தாய்மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என பரிந்துரைத்திருந்தது. அதன்படி மாநிலத்தில் 90% பள்ளிகளில் இருமொழிக் கொள்கையை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனிடையே மொழி சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளிகளில் 3வது மொழியும் கற்க அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சித்தராமையா, ஆங்கிலமும் ஹிந்தியும் குழந்தைகளின் திறமையை பாதித்து பலவீனப்படுத்துவதாக தெரிவித்தார். தாய்மொழி வழி கல்விக்கான சட்டம் தேவைப்படுவதாக கூறிய அவர், ஒன்றிய அரசு ஹிந்தியை திணிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் கர்நாடகா மீது மாற்றாந்தாய் மனப்பான்மையுடனான அணுகுமுறையை கடைபிடிப்பதாக விமர்சித்தார். மேலும் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை ஆதரிக்கும் ஒன்றிய அரசு கன்னடம் உள்ளிட்ட நாட்டின் பிற மொழிகளை புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.